ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட நான் என்னோட salary எவ்வளோ, என்னோட EMIஸ்லாம் என்னென்ன இதுதான் நான் ஷேர் பண்ண போறேன். நான் ஐடி ஜாப் விட்டு நின்று 2.5 months ஆகுது. அதுக்கப்புறமும் ஐ எம் ஜென்ரேட்டிங் மணி த்ரூ பேக்கிங் பிஸ்னஸ்ல தான். ஸோ அதில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது. என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி 5 years ஒரே மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். புதுசாக வாங்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இருக்கிற ஃபோனே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சேனல் க்ரோ பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் புது ஃபோன் வாங்குறதுக்கு. ஸோ அதனால தான் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்கலாம் இந்த மந்த் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போயிடலாம். நான் ஐடியில் ஒர்க் பண்ணும்போது என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா 1 lakh. இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஜாப் விட்டு நின்று 2 months ஆகுது இல்லையா? இந்த 2 months நான் புதுசாக எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. எக்ஸிஸ்டிங்காக நான் பண்ணிட்டு இருந்த பேக்கிங் பிஸ்னஸ் தான் நான் இந்த 2 months பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் எனக்கு எவ்வளோ இன்கம் வந்ததுன்னு ஷேர் பண்ணுறேன். உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்ற இன்ஃபர்மேஷனும் நீங்க சொல்றதும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். நவம்பர் வரைக்கும் ஒர்க் பண்ணேன் இல்லையா? ஸோ நவம்பர் வரைக்கும் எனக்கு வந்து மந்த்லி இன்கம் வந்திருந்தது. ஆக்சுவலாக டிசம்பர் தான் பீக் மந்த் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மந்த் நிறைய ஏர்னிங்ஸ் வரும். ப்ளம் கேக், டீ கேக், ஃப்ரூட் கேக்னு பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணலாம். நான் பர்த்டே கேக்ஸ் மட்டும்தான் பண்ணுவேன். பிஸ்னஸ்லேயே 2 விஷயம் இருக்கு. ஒன்று வால்யூம் பேஸ்ட் பிஸ்னஸ், இன்னொன்று வேல்யூ பேஸ்ட் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. வால்யூம் பேஸ்ட்னா நிறைய பல்க் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுவாங்க. என்னுடைய இது வேல்யூ பேஸ்ட் பிஸ்னஸ். டிசம்பர் மந்த் என்னோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82,000. ஜான்வரிலையும் எனக்கு 82,000 தான் ஏர்ன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டிசம்பர் தான் பீக் மந்த். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டிருந்தா 2 lakh நிறைய ஏர்ன் பண்ணிருக்கலாம். அதனால இதுதான் டிசம்பர் மந்த் ஏர்னிங்ஸ். ஜான்வரி மந்த் ஏர்னிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32,000 தான். ஏன்னா நான் இந்த மந்த் பெருசாக ஆர்டர்ஸ் எடுக்கல, ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணல, ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல. வர ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்து பண்ணேன். லாஸ்ட் 2 months ஏர்னிங்ஸ். அதுக்கப்புறம் என்னோட இஎம்ஐஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பேக்கிங்ல இவ்வளோலாம் ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இதோட நிறையவே லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணலாம். பேக்கிங் பிஸ்னஸ் வந்து ப்ளூமிங் பிஸ்னஸ் தான். கெமிக்கல் ஃப்ரீ பேக்கிங் பண்ணோம்னா இன்னும் ரெகுலர் ஆர்டர்ஸ் நிறைய வரும். என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து கெமிக்கல் ஃப்ரீ பேக்கிங் தான். ஸோ அதனால எனக்கு ரெகுலராக ஆர்டர்ஸ் வரும். அப்படியே போட்டோன்னு விட்டாச்சு. நான் புதுசாக பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ணல. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நிறைய செலவு பண்ணி வேற ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டாம். இருக்கிறத ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். அது என்னென்ன நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க, பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்றாங்கன்னு. எனக்கு மொத்தம் 4 EMI போகும் மந்த்லி. ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் லோன், இந்த வீடு வாங்கினதுக்கான ஹோம் லோன். அதோட அமௌண்ட் 25,032 rupees. ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன். மொத்தம் 264 months, அதாவது 22 வருஷத்துக்கான ஹோம் லோன் நான் எடுத்திருந்தேன். ஸோ நடுவில் நிறைய ஃப்ளக்சுவேஷன் ஆச்சு. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வீடு வாங்கினோம்ன்ற வீடியோவில். நிறைய இஎம்ஐலாம் மாறிச்சு. ப்ரீ இஎம்ஐ பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த மாதிரி எனக்கு போதுமான கைடன்ஸ் இல்லாதனால ஒரு 2 years நான் தேவையில்லாமல் ப்ரீ இஎம்ஐ கட்டிட்டேன். நான் 52 மாதம் நான் இஎம்ஐ கட்டியும் எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 231 மாதம் நான் இன்னும் இஎம்ஐ கட்டணும். நான் 2020லேருந்து இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். இப்போ வந்து 2025 ஒரு 4 முழு வருஷமும் நான் இஎம்ஐ கட்டியிருக்கேன். ஸோ 2021, 2022, 2023, 2024 நான் 4 வருஷம் இஎம்ஐ கட்டியிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இன்னும் 19 வருஷம் இஎம்ஐ கட்டணும்னு காட்டுது. இது ஒரு பெரிய கால்குலேஷன். நான் உங்களுக்கு தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மிக்ஸ் பண்ணனா லென்த்தியாக போயிடும் வீடியோ. ஹோம் லோனுக்காக மந்த்லி 25,000 நான் கட்டிட்டு இருக்கேன். வீடு வாங்குறதுக்காக நான் பிஎல் எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்காக நான் 7,000 per month கட்டுறேன் பர்சனல் லோனுக்கு. அந்த லோன் நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் அது ப்ரீ க்ளோஸ் பண்ணல. எடுத்தது 2021ல் எடுத்தேன். இப்போ 2025. ஸோ அது 5 yearsக்காக நான் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் இயர் தான் முடியுது அந்த லோன். நான் வட்டிலாம் கட்டி முடிச்சிட்டேன். இப்போ அமௌண்ட் நான் ரெடி பண்ணி கட்டினாலும் அது அசல் தான். அதனால எதுக்கு அசலை மறுபடியும் பெரட்டி கட்டணும், அது இஎம்ஐயாவே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் 1 yearக்கு. ஸோ நெக்ஸ்ட் 1 yearக்கு வந்து எனக்கு 7,000 இஎம்ஐஸ் இருக்கு. எல்ஐசிக்காக மந்த்லி 2,500 நான் கட்டிட்டு இருக்கேன். அது போக இந்த வீட்டோட மெயின்டெனன்ஸ் 2,500 per month. ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஸ்டாண்டர்ட் இஎம்ஐஸ். இதெல்லாம் சேர்த்து மாசம் என்னோட இஎம்ஐ 37,000 ரூபாய், அதாவது 37,000. இதுதான் என்னோட மந்த்லி இஎம்ஐ. இது போக பேலன்ஸ் அமௌண்ட் எனக்கு என்ன ஆகும்னா அந்த மந்தே செலவாயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா எனக்கு அமௌண்ட் இருக்குன்னா அந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா என் அக்கௌண்ட்ல ஒரு 2,000, 3,000 தான் இருக்கும். பிளஸ் நான் பேக்கிங் பிசினஸும் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணும்போது ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? அப்புறம் மணியை நிறைய ஸ்வாப் பண்ணி தான் நான் புது வீடு கட்டினேன். அது போக எங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் எனக்கு மந்த்லி. என் ஹஸ்பண்டோட ஃபினான்ஸ் பிளானிங், அவரோட சேவிங்ஸ் ஐடியாஸ் இதெல்லாம் பார்த்தீங்க. எனக்கு அந்த மாதிரி பெருசா ஒன்றும் கிடையாது. அந்த மந்த் என்னோட ஃபேமிலியோட ஹாப்பினஸ்க்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஃபுட்ல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. வாரத்துல டெய்லி நான்வெஜ்னாலும் ஓகே. இப்போ எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதுன்னா நல்லா சாப்பிடுவோம். அதில் எந்த குறையும் கிடையாது.
ட்ரெஸ் ஷாப்பிங்னு அன்வான்டா எதுவுமே பண்ண மாட்டோம். ட்ரிப் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி ஷாப்பிங் பண்ணிப்போம். இந்த ஃபெஸ்டிவல் ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம். கரெக்டா இருக்கும் செலவு. இப்போ பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த் எனக்கு வந்து 81,000 ஏர்னிங்ஸ் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. போக 44,000 பேலன்ஸ் இருந்தது. எனக்கு அந்த வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணதுக்கு பிளஸ் கிரகப்பிரவேசம் செலவு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஸோ அந்த மந்த் காசு அதுக்கே கரெக்டா போயிடுச்சு. இப்போ எனக்கு அடிஷனல்னா மந்த்லி எனக்கு ஒரு 25,000 to 30,000 மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கே ஆகுது. அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நான் ஏர்ன் பண்றது இந்த மாதிரி செலவுக்கே கரெக்டா இருக்கும். எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஓகே நம்ம ஃபேமிலிக்காக நமக்கு செலவு பண்ணிருக்கோம்னு. எனக்கு அந்த எடுத்து வைக்கிறது அவ்வளவு கான்சியஸா நான் பண்ண மாட்டேன். ஆனா எல்லா செலவும் நான் ட்ராக் பண்ணுவேன். அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி ட்ராக் பண்றேன்னு. நான் மட்டும்தான் இப்படியா, நீங்க என்ன மாதிரி தான் செலவு பண்ணுவீங்களா இல்ல சேர்த்து வைப்பீங்களான்னு சொல்லுங்க. என் ஹஸ்பண்டோட வீடியோ பாத்தீங்க இல்லையா, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சியஸ் ஸ்பெண்டிங் பண்ணுவாரு. ஒரு 10% தான் எடுத்து வைப்பாரு. பேலன்ஸ் எல்லாம் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி சேர்த்து வைப்பாரு. எனக்கு அந்த மாதிரி கிடையாது. இஎம்ஐ போக பேலன்ஸ் எவ்வளவு வந்தாலும் அந்த மந்த்துக்கான டெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் கிளியர் பண்ணி விட்டுருவேன். அப்படிதான் எனக்கு போயிட்டு இருக்கு. 2 பேரும் உருவம் மாதிரி. அவருக்கு அவரோட ஐடியாலஜி வேற, என்னோட ஐடியாலஜி வேற. எனக்கு வந்து அந்த மந்த் ஒரு ஹாப்பியா இருக்குமா, ஒரு செலவு பண்றோமா, நல்லா சாப்பிடுறோமா, அந்த மாதிரி தான் நான் செலவு பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி நான் என் ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்லிட்டேன். இப்போ நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னா அது உங்களோட பிளான், உங்களோட கோலுக்கு நீங்க வச்சுக்கோங்க. வீட்டு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, திடீர் எக்ஸ்பென்ஸ் வரும். அவரோட ஃபில்டர் மாத்தணும்னா அதுக்கு ஒரு 1,500 ரூபாய் ஆகும். ஒரு ஹீட்டர் ஒர்க் ஆகலன்னா அது மாத்துறதுக்கு ஒரு செலவாகும். டே டு டே எக்ஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் என் பையன் டியூஷன் படிக்கிறான் இல்லையா, இந்த எக்ஸ்பென்ஸ், மெடிசன் செலவு, ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பென்ஸும் நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். தெளிவா அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க அதை பண்ணுங்க, நான் ஏர்ன் பண்றது நம்மளோட ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் பாத்துக்கலாம். போக மந்த்லி கொஞ்சம் சேவ் பண்ணுவேன். அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவோம்னா ஒரு 4 months to 5 months நாங்க ட்ரிப்புக்கு போவோம். ஸோ அங்க போயிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். எண்ட் ஆஃப் த டே எங்க ஃபேமிலி நாங்க ஹாப்பியா இருக்கணும், நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான். நான் ஏன் இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, நான் காமிச்சு ஒருத்தவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அவங்களும் செலவு பண்ணி அவங்க கடனாலேயே மாறிடக்கூடாது. அதனாலதான் நான் அதை தனியா எடுத்து காட்ட மாட்டேன். செலவு பண்றத ஒரு வீடியோவா போட வேணான்றதோட கான்செப்ட் அதுதான். நம்மள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி யாரும் செலவு பண்ணிடக்கூடாது இல்லையா. சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் பண்றேன்னா அது என்னோட சாய்ஸ். எனக்கு எடுத்து வைக்கிறத விட அன்னைக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் மத்தவங்களோட ஐடியாலஜி அதை மாத்தக்கூடாதுன்னு தான் அதனாலதான் அதெல்லாம் நான் சொல்றது இல்ல. சேவிங்ஸ் ஃபுல்லா என் ஹஸ்பண்ட் பாத்துக்கிறதுனால he wanted to share few things to you. நான் செலவு பண்ணது ஃபுல்லா சொல்லிட்டேன். அப்படி ஏதாவது ஒரு செலவு வந்துரும்ல மந்த்லி, அதுதான் சொன்னேன். லீஷர் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். நம்மளுடைய டே டு டேல அதை நம்ம வாங்க மாட்டோம், பட் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருப்போம். ஒரு லீஷருக்காக ஸ்பெண்ட் பண்ற மணி அது வந்து மோஸ்ட்லி பிரியாவோட சேலரியில இருந்து தான் நாங்க பண்ணுவோம். எடுத்து செலவு பண்ண எனக்கு மனசு வராது, ஆனா இவ வந்து எடுத்து டக்குன்னு கொடுத்துருவா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் கண்டிப்பா நான் பாராட்டி தீரணும். அந்த சாய்ஸ் தான் அது. நான் வந்து யாரையுமே நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொல்லல, ஒருத்தவங்களோட சாய்ஸ். இப்ப இவர்கிட்ட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 rupees கேட்டாலே எனக்கு முகமே வாடிடும். எதுக்கு பண்றோம், செலவு பண்ணக்கூடாது, சேர்த்து வைக்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு அந்த மாதிரி கிடையாது. அன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா நிம்மதியா தூங்கணும், நல்லா சாப்பிட்டோம்டா, நல்ல இடத்துக்கு போகணும்டா, அந்த மாதிரி தான் தோணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4-5 years முன்னாடி ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ புரிஞ்சு போச்சு, ஷாப்பிங் பண்றதை விட ஒண்ணு நம்மள அப்ஸ்கில் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலிக்காக அது பண்ணோம்னா we will be very happy. ஹாப்பினஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். பிரியதர்ஷினி அவங்களோட இஎம்ஐ போக பேலன்ஸ் எல்லாம் செலவு பண்றேன்னு சொல்றாங்க. பட் நான் ஃபுல்லா விடல. பார்ட் ஆஃப் த சேலரி எவ்ரி இயர் நானும் வந்து வாங்கி வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஃப், என்பிஎஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது 3 வந்து பிரியதர்ஷினி போர்ட்ஃபோலியோல இருக்கு. ஆனா அது அவளுக்கே தெரியாது. பிபிஎஃப் வந்து மந்த்லி போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் 1000 rupees கட்டிட்டு இருக்கோம். என்பிஎஸ் வந்து இயர்லி டாக்ஸ் டைம்ல டாக்ஸ் ப்ரூஃப் காட்டணும்ன்றதுக்காக அப்போ வந்து பஞ்சா ஒரு அமௌண்ட் வாங்குவேன். டாக்ஸ் கட் வேணுமான்னு கேட்பேன். இனிமே டாக்ஸ் கிடையாது, இனிமே டாக்ஸ் கிடையாது, உனக்கு டாக்ஸ் கட் வேணுமான்னு கேட்பேன். வேணாங்க அப்படின்னு சொல்லுவா. கொஞ்சம் காசு கொடு சொல்லி வாங்கிடுவேன். ஜனவரி மந்த் வாங்கி ஃபுல்லா என்பிஎஸ்ல ஒரு 50,000 போட்டுருவேன். ஃபண்ட்ஸ்ல வந்து டாப் 500 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ இவங்களுக்காக நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். மந்த்லி 1000-2000 இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். என்கிட்ட இவரு நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு கேட்டாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த மந்த் வீட்டுக்கான செலவு எல்லாம் கரெக்டா முடிச்சாச்சா நான் பாத்துட்டு தான் கொடுப்பேன். தேவை இருக்குன்னு சொல்லும்போது யோசிக்காம கொடுத்துருவாங்க. என்னோட போர்ட்ஃபோலியோல தான் போட்டு வச்சிருக்காரு. பாக்கலாம் எவ்வளவுங்க இருக்கும் என் போர்ட்ஃபோலியோல. இது இருக்கும் ரீசனபிள் அமௌண்ட் இருக்கும். நான் என்னோட போர்ட்ஃபோலியோ சரி உன்னோட போர்ட்ஃபோலியோ சரி டிஸ்க்ளோஸ் பண்றது இல்ல. பட்
1 year டைம் வேணும் எங்களுக்கு. இது வரைக்கும் நாங்க இன்வெஸ்ட் பண்ண மணி எல்லாம் எடுத்து அப்பப்போ வீடு கட்டுறது இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட்லயே பாதி போயிடுச்சு, பிளஸ் இன்டீரியர் ஒர்க்குக்கும் போயிடுச்சு. இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் எண்ட்ல நான் திருப்ப ஒரு வீடியோ போடுறேன். அப்ப எங்களோட போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணி எது இதுல என்னென்ன மணி எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பா. எனக்கு நம்பிக்கை இல்ல, ஏன்னா மந்த்லி வந்து எனக்கு வர கேஷ் ஃப்ளோ 1 lakh ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஜாப் விட்டு நின்னதுக்கு அப்புறம். பட் அந்த ஒரு கேஷ் ஃப்ளோ இல்லாதது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சேம் டைம் இப்போ மந்த்லி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸே ஒரு 25,000 கிட்ட ஆயிடுது. ஸோ கேஷ் ஃப்ளோ குறைஞ்சிடுச்சு, செலவுகள் ஏறிடுச்சு. இதுவே எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் தான். மோட்டிவேஷன் தான் எடுத்து பார்க்கல இந்த இயர் எவ்வளவு சேவ் பண்றோம்னு சொல்லிட்டு. யூடியூப்ல இருந்து எனக்கு ஒரு லாஸ்ட் இயர்ஸ் தான் எனக்கு பேமெண்ட் எப்படி வரும்னா, ஒரு வீடியோ ஒன்னு போட்டாங்க, அது எந்த நேரத்துல போட்டனோ தெரியல, மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ தாங்க எனக்கு ஒரு 10 months ஒன்ஸ் ஒரு 8,000 கொடுத்துரும் அந்த வீடியோ. 2024ஓட காசு பாத்தீங்கன்னா ஒரு $60 முக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு $100 வந்தாதான் யூடியூப்ல இருந்து எனக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரும். இன்னும் 40 சேரணும். அந்த 40 சேரத்துக்கு நான் பேக்கிங் பிசினஸே பண்ணிடுவேன். யூடியூபர்ஸ் உன்னோட வியூஸ் எல்லாம் எடுத்து கேல்குலேட் பண்ணி நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலா நான் லாஸ்ட் வீக் தான் செக் பண்ணேன். மானிட்டைசேஷன் நிறைய வீடியோக்கு நான் எனேபிள் பண்ணாம இருந்தேன். லாஸ்ட் வீக் தான் உட்காந்து எனேபிள் பண்ணிட்டு இருந்தேன். பிளஸ் மெம்பர்ஷிப் போட்டிருக்கேன். சரி பார்க்கல, ஏன்னா என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறவங்க ஃபுல்லா ரிப்ளை அர்ஜென்ட் எல்லாரும் போடுறாங்க. ஒரு 100 பேர் அர்ஜென்ட்டா ரிப்ளை கேட்கும் போது எனக்கு எதை ப்ரியாரிட்டைஸ் பண்றதுன்னு தெரியல. அதனால மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். மெம்பர்ஷிப்ல இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐ ஆல்சோ இன் நீட் ஆஃப் மணி. கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் ஒன்னுத்துக்கும் ரிப்ளை பண்ணும்போது அவங்க மல்டிபிள் கொஸ்டின் மேல மேல கேட்டுட்டே இருக்கும்போது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு எனக்கு டைம் கரெக்டா இருக்கு. அதனால போட்டிருக்கேன். விருப்பப்பட்டவங்க மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா எடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட டவுட்ஸை ப்ரியாரிட்டியா கிளியர் பண்ணுவாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் லேப்டாப் வந்து நான் ரிப்பேர் பண்ணல. எனக்கு நீங்க நிறைய மெயில்ஸ் அனுப்புறீங்க. நான் ஒரு வீடியோலயும் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நீங்க வீடியோ பாத்தீங்கன்னாலே யூ வில் நோ ஹவு டு காண்டாக்ட் மீன்ஸ். இருந்தாலும் கமெண்ட்ல போயிட்டு ஹவு டு காண்டாக்ட் யூன்னு கேக்குறீங்க. என்னோட லேட்டஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னாலே அதுல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் என்ன எப்படி காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் ஜாப் விட்டு நின்னதுக்கு அப்புறம் தான் ஒரு 8 hours கண்டினியூஸா நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்கு, நல்லா இருக்கு லைஃப். இப்போ நான் லேப்டாப் ரிப்பேர் பண்ணிட்டேன்னா அது ரிலேட்டடாவே உட்காந்து நைட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு பீட் எனிதிங் ஒரு SEO கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே ஓகே, நம்ம கொஞ்சம் we will take some time and then we will start running சொல்லிட்டு உங்க queries எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ளீஸ் எக்ஸ்பெக்ட் லிட்டில் டிலே இன் மை ரெஸ்பான்ஸ். தட்ஸ் ஆல். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பிரியோட எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்க. சேவிங்ஸ் இல்லாம இல்ல, சேவிங்ஸ் நான் பண்ணி வச்சிருக்கேன். PPF, NPS, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது மூணுத்துல மட்டும் தான் சேவ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட வந்து பாக்குறேன். பை. பாய்.